ஹலோ ஹலோ. அப்புறம் அண்ணே வணக்கண்ணே. என்ன வாத்தன்னு சலிப்பா இருக்கு, என்ன பிரச்சனை? எனக்கு ஒண்ணும் சலிப்பு இல்ல. வணக்கம் மாமா. பெரியப்பா வணக்கம் பெரியப்பா. அப்புறம் அப்புக்குட்டி எங்கிட்டு தெரியுது பேபி வண்டி? அதுல தனியாவே தெரியுங்களா? ரொம்ப சந்தோஷம். அப்புறம் கண்ணாடி அப்பா என்ன முன்ன இல்லாம பின்னாடி போயிட்டீங்களா, என்ன பிரச்சனை? இன்னைக்கு தான் என்னமோ கண்ணுக்கு குளிர்ச்சியா வந்திருக்க, இல்லைன்னா 80 to 90 வருது, அதுக்குந்தே நான் போட்டு அடிச்சு சாகுற மாதிரி வருது. குடும்பத்தை காப்பாத்த நான் எப்படியெல்லாம் உழைக்க. ரொம்ப சந்தோஷம். உங்க எல்லாருக்குமே வணக்கம். வாய்ப்பு வழங்கி அப்புறம் விசாரிச்சு பாக்குறேன், அது எங்க அப்பா செட்டா. வாய்ப்பு வழங்கி அன்பு கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியில் இருக்கும் மற்றும் இளைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி 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 வணக்கம். மற்றும் நாடகத்தின் அமைப்பாளருமான எனது அன்பு அப்பா அழகுராஜா அப்பா அவருக்கு மனமார்ந்த நன்றி நன்றி. வாயை திறந்தாலே அடிக்கிறீங்களே, என்ன பிரச்சனை? நான் கிளட்டு போய் நினைச்சியா? நான் கேட்கிறேன். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க, என்ன விஷயம்? என்னைக்கு ஆல் ரவுண்ட்ல சத்தம் குறையுதோ அன்னையோட சரவணை நாடகத்துக்கே வரமாட்டேன். நீங்க இன்னொன்னு, ரசிக பெருமக்கள் இருக்கும் தொட்டியும் என் குடும்பம் மென்மேலும் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா நல்ல ஒரு தொழில் இருந்தால் மதிப்பு உண்டு. ஆமாம், இந்த செத்தத்தோடவே நீங்கள் இந்த அடி அடிக்கிறீங்க அப்படின்னா வீட்டில் நீங்கள் எங்கள் அக்காவை என்னத்த நைட்டு பூரா ரப்புன்னு போட்டு அடிக்கிறேன், காலையில் போய் வீட்டில் படுத்து எந்திரிக்க முடியலை. மற்றும் இங்கே சிறந்த முறையில் ஒளிப்பதிவு செய்து கொண்டு இருக்கும் அருமை அண்ணன் என்னது மாசண்ண அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அவரும் வெக்கம் இல்லாம நல்லிக்கோட்டை வரைக்கும் வந்துடுறாரு தஞ்சாவூருக்கு. எங்க போறோமோ அங்கங்க வந்துருவாரு. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இந்த தாய்மார் கூட்டம் இவ்வளவு பேர் இருக்காளே, இருப்பாள போயிடுவாங்களா? என்ன அப்படி சொல்றீங்க? நம்ம ஊர்ல எப்போதும் நல்லா ரசிச்சு நாடகம் பார்ப்பாங்க. சரி சரி, போக கூடாது. இருந்தாலும் நம்ம வந்த வேலையை பார்ப்போமா? கேட்டேல அங்கே அதை பார்த்தேல இங்கே
டான்ஸரா சும்மா ஆல்ரவுண்ட்ல உட்காந்து வாய் பேசினா பச்சாது, இப்படி வாய்ச்சிட்டு வாய் பேசணும் என்னனே. இங்கே டான்ஸராக எடுத்துக்கொண்டிருக்கும் சரவணகுமார் தரணி அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. இது எப்ப மறுச்சு கிராமமே ஒத்துக்கிடுச்சுமா. அடுத்த வருஷம் நீங்க இது கூட ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பு வழங்கி பொன்னாடி போட்டி கௌரவப்படுத்திய அன்பு கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியர்களுக்கும் மற்றும் இனிங்கிறவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். என்னடா மானே, நான் பார்த்துக்கிறேன், அடுத்த ரவுண்ட் உனக்கு அனுப்பிச்சுடுறேன். இங்கே யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அன்பண்ணன் மாசானம் அவர்களுக்கு மேடை நாடகம் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. ஆளு ஒரு முளத்துல இருந்துக்கிட்டு வெளிநாடு வரைக்கும் அனுப்பிடுறாரையா. இருந்தாலும் பாட்டை மாற்றி விட்டுருமா? நான் அடுத்த ரவுண்டுக்கெல்லாம் கவலையே விட மாட்டேன். எனக்கு காது வலிக்குது பேபி, ஏன் இந்த மாதிரிலாம் அடிக்கிறீங்க? அண்ணே பஞ்சு வச்சுக்கோங்க, அப்புறம் செட்டி. இருந்தாலும் பொடி நடையா போறவரு பொறுத்திருங்க, நான் வரேன். குண்டியை தூக்குனீங்க அண்ணே. ஏதாவது நான் ஏதாவது அசிங்கமாக பேசினேன் நானே? இல்லை நான் ஒழுங்காக ஆல்ரவுண்ட் வாசிக்கலையா? இருங்க ஒரு நிமிஷம். உங்களை அசிங்கமா பேசுறீங்க சொல்லல, ஒழுங்கா வாசிக்கிறேன்னு சொல்லுங்க. ஆடிக்கிட்டு இருக்கமா ஏன் குண்டியை தூக்குறீங்க? தலைவாணி நடந்துக்கிடுச்சுமா. ஓ தலைவாணி நடந்துக்கிடுச்சா? ஓ அத்திரி கத்திரி கத்திரி புத்திரி பாஸ்.
நீ ஆடுறத நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்லைங்க அப்படின்னா அதை பத்தியெல்லாம் பிரச்சனை இல்லை. சரி நீ நல்லா ஆடுற, ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வாசிக்கிறேன். அப்படி கிடையாதுங்க. மக்கள் நீங்க வாசிக்கிறதுக்கு நான் ஏதோ தெரிஞ்ச மக்கள் ரசிக்கிறாங்கன்னு சொல்லி நீ ஆடுறாங்கன்னு சொல்லி நான் ரப்புன்னு அடிச்சு போடுறேன். ஒவ்வொரு நாளைக்கு ஆல் ரவுண்டு கிழிஞ்சு போயிடுது. வீட்டுக்கு போன உடனே என் பொண்டாட்டி எந்த டான்ஸுக்காரியை பாத்திரம் அடிச்சு உடச்சேன்னு சொல்லி சண்டைக்கு வர்றான். இந்த அடி அடிச்ச கிளியான் பண்ண என்னங்க பண்ணும்? வருஷத்துக்கு ஆல் ரவுண்டுக்கு மட்டும் 10,000 ரூபாய்க்கு தோல் மாத்துறேன். இந்த குடும்பம் கடவுளே அடுத்த வருஷம் இரும்புல ஆல் ரவுண்டு செஞ்சு தகரத்துல ஆண்டா தோல் போடணும். சரி இருக்கட்டும். நம்மளால கூப்பிட்டுமா? இல்லைங்க எனக்கு ஏன்டா தம்பி ஜெயரமேஷ், கடைசி வரைக்கும் நம்ம 4 பேரும் ஆம்பளையா தெரிய வேண்டியதே. அப்படி இல்லை, எல்லாத்துக்குமே போட்ட ஆள் தான் நான். கூப்பிட்டுமா? எல்லாத்துக்கும்